ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க லெட்ஸ் மேக் இட் தமிழ் சேனல். நான் உங்கள் ரவிசங்கர். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குண்டு பல்ப் கூட ராக்கெட் எப்படி செஞ்சு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அந்த பல்புக்குள்ளே நான் ராக்கெட் வச்சுருக்கேன். அந்த ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் ஹெவி ராக்கெட்டு. நீங்கள் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த ராக்கெட்டை செய்கிறதுக்கு நம்மளுக்கு சும்மா பேப்பர் வச்சு செஞ்சிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பொருள்னா ஒரு குண்டு பல்ப்பு. அந்த குண்டு பல்ப்புக்குள்ளே அந்த ஃபிலமெண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஃபிலமெண்ட்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிலனா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோங்க. கட்ரு தேவைப்படும். அப்புறம் வெள்ளை கலர் பல்பு, பேட்ரி இல்லாட்டி உங்களுக்கு சார்ஜர் இருந்தால் பரவாயில்ல, ஸ்கேலு, அப்புறம் பெயிண்ட்டு, காட்டன், அப்புறம் ஃபெவிகால், ஃப்ளெக்ஸிக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பேப்பர், அப்புறம் கொஞ்சம் கார்ட்போர்ட் ஷீட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. அந்த டூத் பிக் எடுத்துக்கிட்டு ஒரு சாதாரண வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துகிறேன். டூத் பிக் லென்த்துக்கு இந்த வெள்ளை கலர் பேப்பர் இந்த மாதிரி லென்த்தாக நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில். இந்த மாதிரி நீங்கள் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லென்த்தாக இருக்கலாம் தேவையில்லை. சும்மா நம்ம டூத் பிக்கை மறைக்கிறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு இருந்தாலே போதும். இப்போ நான் டூத் பிக் லென்த்துக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் ஒரு எண்டில் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணியிருக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு டூத் பிக் வச்சு அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ரோல் பண்ண வேணாம், நம்மளுக்கு ரொம்ப திக்காலாம் தேவைப்படாது, லைட்டாக இருந்தாலே போதும். ஓரளவுக்கு ரோல் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து அதே மாதிரி 3 பீஸ் நீங்கள் செஞ்சுக்கோங்க. மேலேயும் கீழே எக்ஸ்ட்ரா இருக்க டூத் பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 3 பீஸ் எதுக்குன்னா, நடுவில் ஒரு மெயின் போர்ஷன் இருக்கும், சைடில் 2 எக்ஸ்ட்ரா பூஸ்டர்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன முன்னாடி கட் பண்ண மாதிரி பேப்பர் லென்த்தாக சின்னமாக கட் பண்ணிக்கோங்க இந்த வாட்டி. அதாவது கொஞ்சம் மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்காக இது மாதிரி. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுற்றிக்கோங்க, அதாவது நம்ம தனியாக தெரியணும், இந்த பாட்டு மட்டும் தனியாக தெரியணும். போன வாட்டி பண்ண மாதிரி நல்லா எக்ஸ்ட்ரா சுற்றிக்கிட்டு எண்டை பேப்பர் ஃபெவிகாலை போட்டு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன். இப்போ இது ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும், அதனால் ஃபெவிகோ எடுத்துக்கிட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஊற்றி விடுங்க. உள்ளே ஊற்றி விட்டிங்கன்னா மேலேயும் கீழேயும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது பேப்பர் தனியாக ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு வராது, கரெக்டாக நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட் எடுத்துக்கோங்க. கட் எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் ஷார்ப் ஆகுங்க. லைட்டாக ஷார்ப் ஆகினா போதும், அதாவது ரொம்ப பென்சில் மாதிரி ஷார்ப் ஆகக்கூடாது. இப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உருண்டு வர மாதிரி இருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக கட்டரிலே ஷார்ப் ஆக தேவையில்லை, சும்மா செதுக்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ஸ்மூத் ஆக்கிக்கோங்க. இப்போ நான் ஸ்மூத் ஆக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம பேப்பரை ஒட்டாத பீஸ், அதாவது சாதாரணமாக இருக்கும், அது சைடில் பூஸ்டர் செஞ்சுருப்போம், அதை நல்லா பென்சில் மாதிரி ஷார்ப் ஆகிக்கோங்க. அதையும் அப்படியே சாண்ட் பேப்பரை போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது 2 பீஸ் இதே மாதிரி செய்யணும். நம்ம பேப்பரை போட்டு மேலே எக்ஸ்ட்ரா பண்ணது மட்டும் ஒரு பீஸு, இது 2 பீஸு.
நல்லா இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு ஸ்மூத் ஆக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு 3 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடில் 2 பூஸ்டர் பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது பாதி தான் இருக்கணும். பாதி வச்சுட்டு ஒரு பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ராக்கெட் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து சாண்ட் பேப்பர் ஒடிச்சு தேய்ச்சிருக்கனால மேலே வந்து அந்த டூத்பிக் வந்து தனியாக ஒரு கலர் இருக்கும். அதனால் ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு நல்லா அப்படி முளைக்கிடுங்க. முழுக்கினா வந்து உங்களுக்கு பேப்பரோட ஒரு ஃபினிஷாக தெரியும். அதே மாதிரி அந்த 3 பீஸுக்கும் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சென்டரில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் ஸ்பேஸ் எக்ஸ்னு சொல்லி எழுதியிருக்கேன். சும்மா சாதாரணமாக ப்ளூ கலர் பெனில் வச்சு எழுதிக்கலாம். மேலேயும் கீழேயும் சும்மா பிளாக்கில் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபால்கன் ஹெவி ராக்கெட் இப்படி தான் இருக்கும். அதனால் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ராக்கெட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ராக்கெட் ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் சும்மா நீங்கள் பென்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிசைன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டணும். அதுக்கு ஃபெவிகால் எடுத்துக்கிட்டு சைடில் 2 சைட்லேயும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பூஸ்டர் வந்து ஒட்டிக்கோங்க. நான் பின்னாடி வந்து ஒரு பூஸ்டருக்கு பக்கத்தில் ஒரு லைன் போட்டிருப்பேன். அந்த லைன் வந்து 3க்குமே ஒரே மாதிரி இருக்கணும். பின்னாடி இது மாதிரி தெரியும். நீங்கள் கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி, அதாவது 2 பூஸ்டர் வந்து ஒரே அளவில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட வேலை முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ நீங்கள் வந்து ராக்கெட்டு கீழே வந்து நம்ம நெருப்பு எரியிற மாதிரி பண்ணணும். அதுக்காக நமக்கு வந்து எல்இடி தேவைப்படும். இந்த எல்இடி வந்து நம்ம ஃபுல்லாக வச்சா நல்லா இருக்காது. ஏன்னா உருண்டையாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம எல்இடி வந்து 2 சைடும் வந்து தேய்ச்சிக்க போகிறோம். தேய்ச்சிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் ஆகிரும். இப்போ நம்ம அந்த ராக்கெட்டோட ஃபிட் பண்ணும்போது தனியாக தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா 2 சைடும் தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ள கம்பியை வந்து 2ம் டச் ஆகாத மாதிரி வளைச்சிக்கோங்க. அதாவது ஒன்று இந்த சைடும் ஒன்று அந்த சைடும் வளைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயருக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயரை பாசிட்டிவ் ஒயரோட ஒரு ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா எல்இடிக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ரெஜிஸ்டரை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இன்னொரு எண்டில் வந்து நீங்கள் சுவிட்சை போடலாம். இப்போ வந்து வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் சின்னமாக இருந்தால் கட் பண்ணால் போதும். அதை நீங்கள் ஃபனல் மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு ஒரு எண்டை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம ராக்கெட் வந்து கீழே வந்து வெடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கணும். நெருப்பு கக்குற மாதிரி. அதனால தான் இது மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள பார்ட் செஞ்சுட்டேன். இது வந்து கரெக்டாக பல்பில் வந்து பாதி பீஸுக்கு தான் போகணும். இப்போ வந்து நம்ம எல்இடியை வந்து உள்ளே சொருகிக்கோங்க. சொருகிட்டு அந்த சின்ன எண்டில் வந்து எல்இடியை ஃபிட் பண்ணிவிட்டு க்ளூகனை போட்டு ஒட்டிக்கோங்க. நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா எல்இடி வந்து லைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். க்ளூகன்னா நல்லா கிளாஸ் மாதிரி இருக்கனால எல்இடி லைட்டை வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம ராக்கெட் வந்து ஒட்ட போகிறோம். இப்போ அதில் மேலே வந்து லைட்டாக ஒட்டுங்க. க்ளூகனை அப்ளை பண்ணிவிட்டு ராக்கெட் அது மேலே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா காய விடுங்க.
இப்போ அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாச்சு, அதனால் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிருக்கேன். மீதி டுட்டோரியல் வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2 பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.